ஹலோ மக்களே, திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம திருவை இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் ஒரு காஸ்டியூமில் போய் அப்படியே ரியா வாயினாலேயே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. அப்படியே ரியாவும் தெரியாமல் எல்லா உண்மையிடம் சொல்லும்போது ஒரு கட்டத்தில் ரியா அந்த ஆதாரத்தை அழிக்க போகும்போது நம்ம லக்ஷ்மியை அதில் இருந்து எப்படியோ அந்த ஃபோனை மீட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம திருவுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி செம அதிரடியாக நிரூபிச்சிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மகாவும் அலெக்ஸும் சேர்ந்து எப்படியாவது திருக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சாகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிளானை பண்றாங்க. நம்ம பேசாம ஒரு மாறு வேஷத்துல போய் ரியா தான் இருக்கக்கூடிய இடம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அங்க போய் அவளோட ஆளு மாதிரியே பேசி எடுத்து அப்படியே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது மகாவை நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மகா புதுசாக ஒரு காஸ்டியூமை போடுறாங்க. அப்படியே ரியா இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துடுறாங்க. ரியாவும் சரி அவங்களோட ஆளுதான்னு சொல்லி சரி நான் சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படி கேட்கும்போது மகாவும் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் நடந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது மகா அந்த மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கனால ரியானால அதை கண்டுபிடிக்கவே முடியலை. ரியா கிட்ட மகா அப்படியே பேச்சுவார்த்தையாக கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டாட்டு நடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ரியாவும் ஆமாம் என்னோட ஒரே ஏன்னா அந்த தெருவை பழி வாங்கணும், அவன் மேலே தான் பெரிய தப்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கணும், அது வரைக்கும் நான் மறைமுகமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தையும் மகா கேட்கும்போது ரியா அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம மகா அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது எதுவுமே நம்ம ரியாவுக்கு தெரியாமல் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம மகாவும் நம்ம நினச்ச மாதிரியே இவ எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா, எவிடன்ஸும் கிடச்சிது. இதை வச்சு நம்ம திருக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலான்னு செமையாட்டி யோசிக்கும் போது சரி அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது ரியா அந்த மொபைல் ஃபோன் எல்லாம் கவனிச்சிடுறாங்க. இதை பார்க்கும்போது இவங்க வேற யாரோ அவன் திருவோட ஆளு மாதிரி தான் இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சந்தேகப்பட்ட ரியாவோ நம்ம மகாவை பார்த்து என்ன எதுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு ஃபேஸ் நான் பார்த்தே ஆகணும், உன்னை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படி கேட்கும்போது மகாவும் இல்லை அப்படி எதுவுமே இல்லையே நான் பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ரியா விடுற மாதிரி இல்லை, ஒழுங்கு மரியாதையாக ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்கை கழுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகாவுக்கு வேற வழியே மகா என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் ரியா விடுற மாதிரி இல்லை. மகாவை வற்புறுத்தி அந்த மாஸ்கை கழட்டிடுறாங்க. பார்த்து அது மகாவா இருக்கு. அதை பார்த்த உடனே ரியாவும் என்னாச்சு, நீ தான் அப்போ இது வரைக்கும் மாறு வேஷத்தில் வந்திருக்கியா, உனக்கு என்னடி சம்மந்தம், உனக்கு திருவுக்கும் ஏன் திருவுக்கு மேலே இப்படி அக்கறையாடு இருக்க, அன்றைக்கி ஆஃபீஸில் வச்சு உன்னை உண்டிலன்னு பண்ணியிருப்பேன், ஆனால் எஸ்கேப் ஆகிட்டேன், இந்த வாட்டி உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியா நம்ம மகாவை சரியாக விழுத்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஃபோனை கவனிச்சிட்றாங்க. அப்போ இந்த ஃபோனில் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணது நீ தானே, எதுக்கு எனக்கு எதிராக எவிடன்ஸை நீ கலெக்ட் பண்ணிட்டுருக்கியா, உன்னெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு ரியா அப்படியே மகா கிட்டே இருக்கக்கூடிய ஃபோனை அப்படியே எடுக்கிறாங்க. அலெக்ஸும் சேர்ந்த மாதிரி நம்ம மகாவுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ரியா அதை அப்படியே வாங்கிடுறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் ஒழுங்காக இருந்தால் தானே இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நீ திருவா காப்பாற்ற முடியும், இந்த ஃபோன் உனக்கு கைக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாய்லெட்டுக்குள்ளே போடுறதுக்காக அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மகாவும் இப்போ என்ன செய்யறது, நமக்கு இந்த ஃபோன் ரொம்ப முக்கியமாச்சு, இது இருந்தால் தானே இந்த எவிடன்ஸை வச்சு நம்ம திருவை காப்பாற்ற முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரியா போட போகும்போது கரெக்டாக நம்ம அலெக்ஸும் மகாவும் சேர்ந்து ரியாவை மடக்கி பிடிச்சி அந்த ஃபோனை அப்படியே வாங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துலேருந்து நம்ம லக்ஷ்மி எஸ்கேப் ஆகிடுறாங்க. கவிதாவும் இந்த திருவை எப்படியாவது எதுலையாவது சிக்கலில் விடலான்னு பார்த்தா இந்த மகா எதுக்கு இவனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்டே கேட்கும்போது ரியா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவிதாவும் எப்படி நீ மாட்டிட்ட, இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அதே மாதிரி நடந்துட்டேன், சரி அவங்க யாருக்கு கண்ணில் படாதவாறு பார்த்துக்கோ, எப்படி இருந்தாலுமே தெருவுக்கு மேலே இருக்க பழி போகவே கூடாது, அது நீ வெளியில் யாருக்காவது கண்ணில் பட்டியனா உன்னை பிடிச்சி அப்படியே உன்னை சாட்சிக்கு நிற்க வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கவிதா நம்ம ரியாவை வார்ன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியும் சரி நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிட்டு இதை வச்சு திருவை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும், பாவம் அவங்க எத்தனை நாள் தான் மறைமுகமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் அதுக்காக பயங்கரமா போராடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல ஒரு கட்டத்துல நம்ம மகா அதிரடி அந்த எவிடன்ஸை வச்சு நம்ம தீர்வை வெளியில கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காஞ்சனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னதான் இருந்தாலும் திரு விஷயத்துல எதுக்கு இந்த மகா இவ்வளோ அக்கறையோட இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் காஞ்சனாவுக்கு இன்னும் அதிகம் ஆயிட்டுன்னே சொல்லலாம்.
எப்படி இருந்தாலும் இந்த எவிடன்ஸ் கிடைச்சது எல்லாத்தையுமே நம்ம திவ்யா கிட்ட மகா ஒப்படைக்கிறாங்க. திவ்யாவும் மகாவும் சேர்ந்த மாதிரி நம்ம தெருவை காப்பாத்திடுறாங்க. இந்த விஷயத்துல நம்ம திவ்யாவுக்கு சந்தேகம் வராட்டாலும் காஞ்சனா இனி நம்ம மகாவை ஒரு பெரிய கொடுமைப்படுத்த போறாங்கன்னே சொல்லலாம்.